TNPSC aptitude question number 18. In the examination, 30% of total students failed in English. So இதை பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வில் 30% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ இதை நம்ம ஷார்ட்டா இங்கிலீஷ் ஃபெயில்டு வந்து 30% எழுதிக்கலாம். தென் 40% of the students in ஹிந்தி, அதாவது 40% மாணவர்கள் ஹிந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. ஸோ ஹிந்தி வந்து ஹெச்னு எடுத்துட்டு நம்ம 40% மார்க் பண்ணிக்கலாம். and 20% in both, அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இது வந்து 20%. இப்போ find the percentage student who passed in both the subjects கேட்டிருக்காங்க. ஸோ passed in both னா passed in English and ஹிந்தி. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வென் டயக்ராம் கான்செப்டை யூஸ் பண்ணி ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். இப்படி ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ். ஓகேங்களா? இது வந்து இப்படி இன்டர்செக்ட் ஆகணும். இது வந்து ஹிந்தி. இப்போ இப்படி இதை ஃபுல்லா ஒரு பாக்ஸ்ல போட்டீங்கன்னா இது வென் டயக்ராம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த டேட்டால இருந்து ஆரம்பிக்கணும். அதாவது ஃபெயில்ட் இன் போத் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 20%, அதை வந்து நடுவில் போடணும். ஏன்னா இதுதான் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியோட இன்டர்செக்ஷன். நான் இங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிறது இங்கிலீஷ் ஃபெயில்டு, ஹிந்தின்றது ஹிந்தி ஃபெயில்டு, அதோட இன்டர்செக்ஷன் தான் இது 20. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் 13 வரும்போது இந்த இங்கிலீஷ் ஃபுல்லாவே 30. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி இங்க 20 போட்டிருக்கேன். அப்போ நான் பேலன்ஸ் மட்டும் தான் எழுதணும், அதாவது 10%. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹிந்தி வந்து 40% கொடுத்துருக்காங்க. பட் 40ன்றது இந்த ஹிந்தி ஃபுல்லா ஃபெயில், அது வந்து 40. பட் ஆல்ரெடி நான் 20 இந்த சர்க்கிள்குள்ள இருக்கு அந்த இன்டர்செக்ஷன்ல. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் 20 மட்டும் போடணும். ஓகேங்களா? இப்போ இந்த டோட்டல் பாத்தீங்கன்னா 10, 20, 20 டோட்டலா பாத்தீங்கன்னா 50% வந்து இங்கிலீஷ் ஹிந்தி ஆர் ரெண்டுமே இதுல ஃபெயில் ஆனவங்க இருக்காங்க. அப்போ பேலன்ஸ் 50 வந்து எதுலையுமே ஃபெயில் ஆனவங்க வெளியே இருப்பாங்க. ஸோ அதை தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பெர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹூ பாஸ்ட் இன் போத் த சப்ஜெக்ட் அப்படின்னா அது வந்து 50%. அது வந்து ஆப்ஷன் ஏ.